ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர், ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட், ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட் எஃப்என்டிஏல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்என்பிலையும் வந்து இருக்குது. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி ஜூனியர் ஸ்டெனோகிராஃபருக்கு 25,500 சேலரி கிடைக்கும். மற்ற போஸ்ட் செக்ரட்டரியேட் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 19,900 சேலரி வந்து கிடைக்கும். ஓகேவா? இதுலேயே வந்து வேகன்சிஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூஆர்னா ஜென்ரல் கேட்டகரி, எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்கனாலும் விண்ணப்பிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எஸ்சி, எஸ்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓபிசின்ட்டு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பிசி, எம்பிசி கேட்டகரியை தான் ஓபிசின்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யார்கிட்டயாச்சும் இல்லைன்னா சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரி பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள், அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா எல்லா கவர்மெண்ட் ஜாப்லேயுமே இப்போ அப்படி தான் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு வந்து 10th முடிச்சிருக்கணும். அது கூட +2 வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக படிச்சிருந்தாலும் ஓகே. அண்ட் ஸ்டெனோகிராஃபியும் வந்து தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது சுருக்கெழுத்துன்னு சொல்லுவாங்க, ஷார்ட் ஹேண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டுக்கு அதுதான் +2 வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் டைப்பிங் ஸ்பீடு வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் நார்மலாக கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து அப்பர் ஏஜ் லிமிட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 27, அண்ட் ஜூனியர் செக்ரட்டரியேட் பார்த்தீங்கன்னா 28 வரலும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தாராளமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அது கம்ப்யூட்டர் பேஸ்டாகவும் இருக்கும், இல்லை வந்து ஓஎம்ஆர் பேஸ்ட்லேயே வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மாதிரி. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை +2 தானே கேட்டிருக்காங்க குவாலிஃபிகேஷன். அதனால் +2 லெவலில் இருக்கும். டோட்டலாக 200 கொஸ்டின் இருக்கும். 2 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் 50 கொஸ்டினுக்கு 50 மார்க்கு. ஜென்ரல் அவேர்னஸ்க்கும் அதுதான். அப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்பரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸுக்கு 100 மார்க்கு. 0.25 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதான் ஸ்கில் டெஸ்ட்டு உங்களுக்கு லாங்குவேஜ் வந்து குடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட்க்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேப்பர் 1, பேப்பர் 2ன்ற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து மென்டல் அபிலிட்டி டெஸ்ட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேப்பர் 2ல ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும். அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஆஸ் யூசுவல் கொஞ்சம் சேமா தான் வந்து இருக்கு. ஓகேவா? நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதே மாரி ஏஜ் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? 18-27, 18-28 அப்படின்ட்டு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிலாக்சேஷனுமே வந்து இருக்கு. 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டிக்கும் 3 இயர்ஸ் வந்து ஓபிசி நான் கிரீமி லேயர் கேட்டகரிக்குமே வந்து இருக்கு. ஓகேவா? அதனால தாராளமா வந்து வயசு எக்ஸ்ட்ரா இருக்கிறவங்களுமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கும் அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கான வேக்கன்சி இருக்கா அப்படின்றதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து அப்ளை பண்றது ரொம்பவே வந்து ஒரு முக்கியமானது. இதற்கு வந்து நீங்க ஆன்லைன்ல தான் விண்ணப்பிக்கணும். அதாவது NMELRES.in அந்த வெப்சைட்ல தான் போயிட்டு விண்ணப்பிக்கணும். இதற்கு வந்து நீங்க ஆன்லைன்ல தாராளமா வந்து இப்பத்துலேருந்தே விண்ணப்பிக்கலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மே 30 வரலும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுக்குள்ள நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்தவரையில ₹500 வந்து இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, உமன்ஸு, சிஎஸ்ஐஆர் எம்ப்ளாயீஸு அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து எதுவும் கிடையாது அப்படின்றத தெளிவா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து சொல்லியிருக்காங்க. இத நீங்க நோட்டிஃபிகேஷன்ல செக் பண்ணி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். ஓகேவா? இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து சிஎஸ்ஐஆர் அதாவது நேஷனல் மெட்ரலாஜிக்கல் லேபரேட்டரி அதிலிருந்து தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதில வந்து அதான் 2 போஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா? அது 2மே தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்றாங்க. ஓகேவா? இத வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லயே தெரியப்படுத்துங்க. இது ஒரு குரூப் சி லெவல் போஸ்ட் அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்க உங்களுக்கு சூட்டபிளா இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்க. இத வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லயும் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ்.